வணக்கம் வாங்க. இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையல் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி 2 விதமான ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருந்தாலும் சில பேர் கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால சரி நான் செய்ய போகிறேன், அதை அப்படியே நம்ம வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு மாங்காய் தொக்கு பார்த்திங்கன்னா தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம 80s 90s உடைய ரொம்ப ஃபேவரட்டான மேங்கோ ஜெல்லி சொல்லலாம், மேங்கோ பார்னு சொல்லிக்கலாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதை இப்போ நான் வீட்டில் ஃபஸ்ட் டைம் இதை செஞ்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் மிட்டாய் மண்டியில் ஒரு பீஸ் 10 ரூபான்னு வாங்கினேங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நானந்தி கஞ்சி ஊற்றுனீங்க, இப்போ கஞ்சிக்கு ஊறுகாய் செய்கிறீங்களா நந்தி? ஆமாம், கஞ்சிக்கு மட்டும் ஊறுகாய் இல்லை, எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, மோர் குழம்புக்கு, எல்லாத்துக்கும். பிரியாணி செய்யலாம் நந்தி. இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எந்த ஊறுகாய் செஞ்சாலும், மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு, நெல்லிக்காய், எலுமிச்சை ஊறுகாய் எது செஞ்சாலும் இது இந்த பொடி நமக்கு தேவைப்படும். இஞ்சி தொக்கு எல்லாத்துக்குமே. இப்போ மாங்காய் தொக்குக்கு இந்த ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கோங்க. இன்னொரு மாங்காய் நான் மாங்காய் பச்சடிக்காக எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அது வீடியோ வராதுங்க. மாங்காய் தொக்கு செய்யறதுக்கெலாம் இந்த மாதிரி கிளிமுக்கு மாங்காய், ஒட்டு மாங்கான்னு சொல்லக்கூடிய கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காய்க்கு தகுந்த மாதிரி புடவை கட்டிக்கிறீங்களா நந்தி? மேட்சிங்க. ஆமாம், பச்சை கலர். இப்போ தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரிங்க கழுவிட்டு மாங்காவை கழுவிட்டு நம்ம தோலை சீவி எடுத்துருக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பீலர் வச்சு பீலரில் கூட நீங்கள் தோல் சீவிடலாம். மாங்காவை பார்த்திங்கன்னா நல்லா தோல் சீவிட்டு திரும்ப ஒரு தடவை கழுவி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மாங்காய் தொக்குக்கு மாங்காவை கேரட் துருவலால் துருவிடலாம். இப்போ மாங்காய் பச்சடிக்கு நம்ம சீவிட்டோம், அதே மாதிரி மாங்காய் தொக்குக்கும் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ தொக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்காங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். தொக்குக்கு ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் தொக்கு வீணாக போகாமல் இருக்கும். இப்போதைக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 கரண்டி சேர்த்துருக்கேங்க. நாலு வானது புதுசா? நம்ம இதில் வாங்கினது தான், இண்டஸ் வேல்யூவில். நல்லா இருக்குது இந்த வானல். ஆனால் இப்போ தொக்குக்கு எண்ணெய் காஞ்சி வச்சு நமக்கு இப்போ நம்ம நல்லா 1 ஸ்பூனுக்கு இவ்வளோ, இப்போ நான் 2 மாங்காய் சீவிருக்கேன், ஒரு 1.25 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு தான் ப்ரிசர்வேட்டிவ் ஆனது. ஆமாம், கடுகு, உப்பு, நல்லெண்ணெய். கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கருகக்கூடாதுங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க 2 மாங்காவுடைய துருவலையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம மாங்காவை மட்டும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா நம்ம தூள்லாம் சேர்க்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துடலாங்க. அப்புறம் வெறுமிளகாத்தூள் இது நான் வீட்டில் அரைச்ச வெறுமிளகாத்தூள். இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு இப்போதைக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுறலாங்க. தூள் இன்னும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள். அப்புறம் கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனால் இந்த 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டில் அரைச்ச காஷ்மீர் மிளகாத்தூள் தாங்க. ஏன்னா நம்ம கடையில் ஏதாவது கலர் மிக்ஸ் பண்ணி வரும், அதனால் நம்ம வீட்டிலே காஷ்மீர் மிளகா வாங்கி அரைச்சிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா சுருளை நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். காஷ்மீர் மிளகா காஷ்மீரில் போய் வாங்கினீங்களா நந்தி? காஷ்மீர் மிளகா காஷ்மீரில் போய் வாங்கலை. நீங்கள் காஷ்மீருக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா காஷ்மீரில் போயிட்டு காஷ்மீரில் மரத்தில் ஆப்பிள்லாம் காய்க்குமா, அதெல்லாம் அப்படியே கையால் நம்மளே பறிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். குங்குமப்பூ வைக்கும், அதெல்லாம் போய் வாங்கின்னு வரலாம். காஷ்மீர் மிளகான்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியல எனக்கு. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் தான் அந்த மிளகா காய்க்குதானு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிஜமாகவே காஷ்மீரில் தான் அந்த மிளகா விளையுதா, இல்லைனா எதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்கன்றது தெரியல. இங்கே தொக்குக்கு நம்ம மூடி போட்டு மூட தேவையில்லைங்க. ஓப்பனாகவே இருந்துட்டு லோக்கும் மீடியமுக்கும் ஃப்ளேம் வச்சுட்டு அப்பப்போ நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா லேசாக நமக்கு அடி பிடிச்சா கூட தொக்கோடைய கலர் பார்த்திங்கன்னா மாறி போயிடும், அதெல்லாம் டேஸ்ட்டும் மாறிடும். அடி பிடிக்காமல் அதை நம்ம நல்லா சுருள கிளற தான் மாங்காய் தொக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வீணாக போகாமையும் இருக்கும்.
நம்ம வேணும்னா இன்னொரு இந்த கரண்டி வந்துட்டு நல்லெண்ணெய் நடுவில் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் சுருளை வதங்கட்டும், அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு பொடி வேற போடணும், அந்த பொடியை நம்ம வந்து வறுத்துக்கலாம். அங்கே ஊறுக்காயில் பாருங்கள் அப்படியே லேசாக எண்ணெய் வந்து கசிஞ்சு, நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அப்படியே ஓரங்களில் எண்ணெய் வந்து அப்படியே கசிஞ்சு வருது பாருங்கள். இப்போ திரும்பி நம்ம கலந்து விடணும் அதை. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிடுறேன் நான். உப்பு வந்துட்டு நமக்கு கம்மியாக தாங்க இருக்குது, நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டோம். இப்போ திரும்பி வந்து இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ அப்படியே நமக்கு வெந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து நல்லா சுருண்டி மாங்காய் வந்து நமக்கு பாருங்கள் நல்லா ஒரு குவான்டிட்டியே கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மாதிரி நல்லா வெந்து அப்படி நல்லா சுருங்கின மாதிரி இருக்கும், இன்னும் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்துருக்கும். திரும்பி நம்ம நல்லா சுருள நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கீழே வந்து நமக்கு செட் ஆகாமல் பார்த்துக்கணும். சுருள கலக்குனா மாங்காய் தொக்கு வந்து வீணாக போகாமல் இருக்கும். அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனையும் பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு போகும். இப்போ மாங்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்கு ஒரு பொடி போடணுங்க. அந்த பொடியை ரெடி பண்ணிடலாம். பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு அப்படியே வெறுமனே வறுத்துக்கலாங்க. கடுகு சேர்த்து ஒரு லேசாக கடுகு வந்து நமக்கு சூடு ஆனதுக்கு அப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்துட்டு 1 பங்கு கடுகுனா 1/2 பங்கு வந்து நமக்கு வெந்தயம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு எல்லா ஊறுகாய்க்கும் இப்போ கடுகு வந்து நமக்கு வந்து ப்ரிசர்வேஷன். இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். கடுகு வந்து நமக்கு அப்படியே படன்னு பொரிஞ்சு வரணும். அதை வெந்தயமும் நல்லா வறுப்பட்டு அப்படியே செவந்து வரும், வாசம் வரும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேங்க. கடுகு வறுத்த கடுகும் வெந்தயத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கடுகும் வெந்தயமும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எந்த ஊறுகாய் செஞ்சாலும், மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு, நெல்லிக்காய், எலுமிச்சை ஊறுகாய் எது செஞ்சாலும் இது இந்த பொடி நமக்கு தேவைப்படும். இஞ்சி தொக்கு எல்லாத்துக்குமே. இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்தாலும் கசப்பாயிடும். சேர்த்துட்டு கடைசியாக தாங்க சேர்க்கணும். சேர்த்து ஒரு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாங்காய் பச்சடியும் மாங்காய் தொக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தயிர் சாதம் இருந்தால் சாப்பிட்றலாம். இது கூடவே நான் மாங்காய் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ வந்துட்டு மேங்கோ பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 சைஸில் இந்த சைஸில் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1.25 கிலோ அளவுக்கு நமக்கு இருக்கும். இப்போ இதையும் நம்ம நல்லா கழுவிட்டு இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து தோல் வந்து சீவிடலாங்க. சீவிட்டு மாங்காவை வந்து நம்ம வந்து துண்டாக பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. க்யூப்ஸாக வந்து பீசஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு கத்தியில் மாங்காய் ரொம்ப பிடிக்கவே முடியல, எனக்கு கையில் வலிக்கிட்டு போகுது. அதனால் நான் அரியாமனை வச்சு கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு, நமக்கு அரியாமனை தான் வசதி வரும்னு சொல்லிட்டு நான் அரியாமனை எடுத்துகிட்டேன். இப்போ மாங்காவெல்லாம் துண்டுகளாக போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த மாங்காய் துண்டுகளை நம்ம வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சைஸில் ஒரு துண்டு பட்டைங்க, ஒரு 7-8 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ கடைகளில் சேர்க்கும் போது நமக்கு கலர் பவுடர் கூட சேர்ப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி வந்து ஒரு இந்த கிளாஸால் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ மேங்கோ பார் ஊற்றுறதுக்காக ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் தட்டில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நான் சேர்த்துக்கிறது தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும். இதை அப்படியே நெடுக்க தடவி விட்டுடலாம். நம்ம வந்துட்டு இதை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம். இப்போ மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிய வெந்திருக்கு. அப்படியே கரண்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பட்டை துண்டை எடுத்துடலாங்க. இதை அப்படியே கலந்து விட்டுருங்க. கரண்டியால் அப்படியே மசிச்ச மாதிரி கலந்து விட்டுறலாம். ஒரு வடிகட்டி வச்சு ஸ்டெய்னர் வச்சு நம்ம வேக வச்ச மாங்காய் விழுதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தால் நமக்கு வந்துட்டு மேலே வந்து அந்த சக்கை மாதிரி இருக்கிறதெல்லாம் நின்றுடுங்க. கீழே ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான பியூரி மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கணும். நம்ம எந்த பேனில் வந்து கலந்து விட போகிறோமோ அந்த பாத்திரத்தையே கீழே வச்சுக்கலாம்.
எல்லா விழுதையும் சேர்த்து இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா எடுத்துட்டோம். கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி இங்கே வந்துட்டு நம்ம வந்து சேர்த்த மிளகு அந்த சக்கை மாதிரி இருக்கும், நாராக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு இங்கே நின்றுடும், தங்கிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இந்த பேனை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்துட்டு இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இது கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இதுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1.25 கிலோ அளவுக்கு நம்ம மாங்காய் எடுத்து வச்சுருந்தோம். இதுக்கு வந்து ஒரு 150 சர்க்கரை. நம்ம மாங்காவுடைய புளிப்பு வாயில் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப புளிக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. புளிப்பு கொஞ்சம் திட்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 150 சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நமக்கு வந்து கொதி வரணுங்க. நல்லா மேலே தளன்னு கொதிக்குதுன்னா நம்ம இதோடைய மூடியை போட்டு நம்ம அப்படியே மூடினப்பால் மேலே பிகினர்ஸில் மேலே செய்யும்போது கையில் தெரிச்சிட போது பார்த்து செய்யுங்க. இப்போ இதை மாதிரி நல்லா நமக்கு வந்துட்டு பபுள்ஸ் வரணுங்க. பபுள்ஸ் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. சர்க்கரை சேர்த்துட்டு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் மேலே தெரிக்கும். அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் லோவாக ஆக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இப்படி இருக்கணும். நமக்கு மேலே அப்படியே ஒரு கண்ணாடி பதத்தில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து டேப் பண்ணி விட்றோம். கேக்குக்கெலாம் நம்ம வந்து தட்டி விடுவோங்கள, டேப் பண்ணுவோம். அப்போ தான் ஏர் ரிலீஸ் ஆகும் நமக்கு. அதனால் நம்ம அதை மாதிரி ஒரு 2-3 தடவை இதை மாதிரி தட்டி விட்டுடலாம். இதை வந்து நாங்கள் வந்துட்டு சூரிய குடாரத்தில் காய வைக்க போகிறேங்க. நம்ம அடிக்கிற வெயில்லையும் காய வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு காய வச்சுக்கலாம். இப்போ நமக்கு 2-3 நாளைக்கு அளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ நான் ஊற்றிய வச்சப்போ பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை. அதனால தான் எனக்கு 3 நாள் ஆச்சு. இல்லைன்னா இன்னும் சூரிய குடாரத்தில் காயும் போது சீக்கிரமாக காஞ்சிட்ருக்கோம். நமக்கு வேண்டிய மாதிரி ஷேப்பில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மெலிசாக ஊற்றுனீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் ரோல் பண்ணி கூட அதை எடுத்துக்கலாம். மாங்காய் தொக்கும் மேங்கோ பாரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.